ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு தீபாவளி ஒரு கார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஒரு ஹெல்த்தியான, அதாவது ராகி மாவில் அதில் நம்ம வந்து ஓலை பக்கோடா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுவும் சும்மா பாக்கெட்டில் இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு தான். இது வந்து பொட்டுக்கடலை நல்லா பவுடர் ஆக்கிட்டு அது ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. ராகி பக்கோடா அதுவும் கருப்பாக இருக்கனால நம்ம எள்ளு வந்து வெள்ளையாக தான் சேர்ப்பாங்க. அதனால் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் பிளாக் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்கும் இது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓலை பக்கோடாவோட அச்சு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இது கூட வந்து நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம பொரிக்க போகிறோம் இல்லையா, அந்த எண்ணெயை நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கணும். நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம முறுக்குக்கு எல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து முறுக்கு பிழிகிற குழலில் போட்டுட்டு இதை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொழியும் போது அந்த வந்து விழணும், அப்படின்னா நம்ம பிசைஞ்சது எல்லாமே ரொம்ப கரெக்டு. நான் வந்து இது வந்து ரொம்ப தகடாக இருந்துச்சு, நீங்கள் அந்த அச்சை பார்த்தாலே தெரியும். அதனால் நான் ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து வேறு ஒரு அச்சில் தான் போட்டு எடுத்தேன். ஏன்னா ராகி பக்கோடா வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்காது. ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்து பிழியும் போது நல்லா அதுவாகவே அந்த வந்து விழணும், அப்படின்னா நம்மளோட மாவு பாதம் எல்லாமே ரொம்ப கரெக்டு. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.